விஜயாவையும், மனோஜையும் தந்திரமா ஏமாத்தி அந்த ஃபினான்ஷியர் பத்திரத்த வாங்கிடுறாரு. வாங்கிட்டு இத அப்படியே எடுத்துட்டு போய் சிந்தாமணி கிட்ட குடுக்குறாரு. "இந்தாங்க நீங்க ஆசைப்பட்ட வீட்டோட பத்திரம்" அப்படின்னு குடுக்குறாரு. உடனே சிந்தாமணி சொல்றாங்க, "நீ கெட்டிக்காரன் தான்யா. இவ்வளோ சீக்கிரம் இந்த வேலை முடியும்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. இந்த விஜயா வீட்டு மேல ஒரு கண்ணு எப்பவும் எனக்கு. அத எப்படியாவது நானு அடைஞ்சிடணுன்ட்டு இப்ப தான் எனக்கு அந்த ஆசை நிறைவேறிருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பத்திரத்த பார்த்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. இந்த மீனாவும், முத்துவும் பழி வாங்குறதுக்கு இத விட ஒரு நல்ல விஷயம் எதுவும் நடக்காதுல்ல. இந்த முத்துவும், மீனாவும் நடுத்தெருவுல நிக்கணும். அத அப்படியே நான் பார்க்கணும் அப்படின்ட்டு சிந்தாமணி சொல்றாங்க. இந்த விஷயம் எல்லாம் பேசினது ரோகிணி பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு, ஐயோ! இந்த சிந்தாமணி இப்படிப்பட்ட கேரக்டரா? சிந்தாமணி ஃப்ராடுன்னு தெரியும். இப்ப ஆன்ட்டிய ஏமாத்தி, பர்தத்தையும் ஏமாத்தி வச்சிருக்காங்க. இந்த மனோஜ் லூசும் எல்லாத்தையும் வேலையும் பண்ணி வச்சிருக்கு போல. இத நம்ம வீட்ல போய் சொன்னா கண்டிப்பா நம்ப மாட்டாங்க யாரும். ஆனா நம்ம இப்படியே விட்டாலும் சிந்தாமணிக்கு இந்த வீடு போயிடும். இது நம்ம தான் வீட்ல சொன்னோம்னு தெரிஞ்சா சிந்தாமணி நமக்கு குடுத்துருக்க வீடும் போயிடும். அப்போ நான் வேற யாராவது மூலியமா தான் இந்த விஷயத்த முத்து காதுல போடணும். முத்து காதுல போட்டனா போதும், அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான் அப்படின்ற மாரி ரோகிணி யோசிக்கிறாங்க. அதே மாரி முத்துக்கு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு கால் பண்ணி, இந்த ஃபினான்ஷியர்ன்னு ஒருத்தர் இருக்கான்ல, இவங்ககிட்ட இருந்து தந்திரமா வீட்டு பத்திரத்த வாங்கி வச்சிருக்கான் அப்படின்ற மாரி ஃபோன் பேசிட்டு, எனக்கு யாருன்னு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. உடனே முத்து யோசிக்கிறாரு, வீட்டோட பத்திரம் பேங்க்ல தானே இருக்கு. எப்படி வெளியில வந்து குடுத்துருப்பாங்க? சிந்தாமணி கிட்ட போயிருக்கும். ஒண்ணும் புரியலையே! ஒரு வேள மனோஜும், அம்மாவும் ஏதோ பண்ணியிருப்பாங்களோ! சரி இத வீட்டுக்கு போய் உடனே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வீட்டுக்கு போறாரு. உடனே மீனா கேட்குறாங்க, "என்னங்க இப்ப தான் கார் எடுத்து கிளம்புனீங்க, திரும்ப வந்துட்டீங்களே?" அப்படின்றாங்க. "இல்ல, இல்ல இந்த வீட்ல இன்னொரு விஷயம் நடந்திருக்கு ஏதோ ஒண்ணு" அப்படின்றாரு. உடனே அண்ணாமலை கேட்குறாரு, "என்ன முத்து என்ன விஷயம் நடந்திருக்கு? என்ன உளர்ற?" அப்படின்றாரு. உடனே முத்து சொல்றாரு, "அப்பா எனக்கு ஒரு விஷயம் வந்திருக்கு என் காதுக்கு. இந்த வீட்டோட பத்திரம் இன்னொருத்தவங்க கிட்ட போயிருக்காம். இந்த வீட்டோட பத்திரம் எங்கன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கேளுங்கப்பா" அப்படின்றாங்க. உடனே அண்ணாமலை சொல்றாரு, "இந்த வீட்டோட பத்திரம் தான் பேங்க்ல இருக்கு முத்து. தெரியாம கேட்குறேன். அம்மாவும் நானும் சேர்ந்து கையெழுத்து போட்டா தானே எடுக்க முடியும்" அப்படின்ற மாரி சொல்றாரு அண்ணாமலை. உடனே முத்து சொல்றாரு, "அப்பா இல்லப்பா, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குப்பா வீட்டு பத்திரத்தில. ஏதோ எனக்கு ஒரு தப்பா தோணுதுப்பா" அப்படின்ற மாரி முத்து ஆணி அடிச்ச மாரி சொல்றாரு. உடனே அண்ணாமலை கேட்குறாரு, "என்ன விஜயா முத்து ஏதோ உளர்றான். என்ன சொல்றான்? இதெல்லாம் உண்மையா? என்ன நடக்குது?" அப்படின்னு மாரி கேட்குறாரு. உடனே மனோஜும் முழிக்கிறாரு, விஜயா முழிக்கிறாங்க. ஐய்யய்யோ! இந்த விஷயம் எப்படி தெரிய வந்ததுன்னு தெரியல இந்த முத்துக்கு. மாட்டிக்கிட்டோமாடா மனோஜ் அப்படின்ற மாரி விஜயா பார்க்குறாங்க. ஆனா உடனே மனோஜ் தான் ஓட்ட வாயில, "டேய் ஆமான்டா, நான் தான் பத்திரத்த எடுத்துன்னு போய் அந்த ஃபினான்ஸ்கிட்ட நாங்க குடுத்து வச்சிருக்கோம். பேங்க் கடன இப்ப எல்லாத்தையும் அடைச்சாச்சு. இப்போ ஒரே இடத்துல பத்திரம் இருந்தா தான் சேஃப்ன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நான் படிச்சிருக்கேன். எனக்கு எல்லாமே தெரியும். நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி மனோஜ் சொல்றாரு. உடனே முத்து மனோஜ் அடிக்க போறாரு. "டேய் முட்டாள், முட்டாள். நீ என்னைக்குமே உருப்படவே மாட்டடா. நீ நீ வாழ்க்கையிலேயே பண்ண பெரிய தப்புனா தெரியுமா? நீ படிச்சது தான்டா. நீ படிச்சுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு திமிரு இருக்கு தெரியுமா? அதனால தானே நீ முட்டாளா அழிஞ்சுனே போற" அப்படின்ற மாரி கேட்குறாரு. உடனே அண்ணாமலை விஜய் கிட்ட போய் கேட்குறாரு, "விஜயா நான் கையெழுத்து போடாம எப்படி பத்திரத்த நீ வெளியில எடுத்த?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. உடனே விஜயா சொல்றாங்க, "ஏங்க என்ன மன்னிச்சுடுங்க. உங்களுக்கு தெரியாம ஒரு விஷயத்த பண்ணிட்டேங்க. இது முத்து சொல்றதெல்லாம் உண்மதான். கடன் வந்து எல்லாத்துலயும் இருந்தா நம்மளால வட்டி கட்ட முடியலல்ல. நம்ம ஆயுஸ் ஃபுல்லா வட்டியே கட்டிட்டு இருக்கணுமா? இந்த ஃபினான்சியர் தம்பி நல்ல தம்பியா இருக்குல்ல. அதனால தாங்க அந்த பேங்க்லேருந்து எடுத்து அந்த ஃபினான்சியர் கிட்ட குடுத்து வச்சுருக்கோங்க. பத்திரமா இருக்குங்க பத்திரம். ஒண்ணும் பயப்பட வேணாங்க" அப்படின்ற மாரி விஜயா சொல்றாங்க. உடனே அண்ணாமலைக்காரு, "என் சம்மந்தம் இல்லாம என் கையெழுத்த போட்டு இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணது யாரு?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. உடனே மனோஜ் சொல்றாரு, "அப்பா நான் தான்ப்பா போட்டேன்" அப்படின்ற மாரி மனோஜ் உண்மைய ஒத்துக்கிறாரு. உடனே அண்ணாமலை சொல்றாரு, "ஒரு விஷயத்த பண்ணும்போது உங்க 2 பேருக்கு நான் சொல்றது, அவசரப்பட்டு பண்ணாதீங்க, பண்ணாதீங்கன்ட்டு. ஒரு விஷயத்த பண்ணும்போது யோசிச்சு பண்ணணும்னு. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல" அப்படின்ற மாரி அண்ணாமலை சொல்றாரு. உடனே முத்து சொல்றாரு, "என்ன நடக்க போகுதுன்னுலாம் இல்லப்பா. இந்த பத்திரம் இப்ப யார்கிட்ட தெரியுமா இருக்கு? சிந்தாமணி கிட்ட தான்ப்பா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்ல அந்த ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாரு. "இதோ பாருங்கப்பா, சிந்தாமணி தான் அந்த பத்திரத்த வச்சிருக்கு. இந்த ஃபினான்ஸ் எடுத்துட்டு போய் இந்த சிந்தாமணி கிட்ட குடுத்துட்டாரு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே விஜயா சொல்றாங்க, "ஐய்யய்யோ! என்னது நம்ம பத்திரம் சிந்தாமணி கிட்ட போயிருக்கா? எதுக்கு போச்சு? எனக்கு ஒண்ணும் புரியலையேங்க." ஏங்க இப்படி கூட இருக்கலாங்க. சிந்தாமணியும் அந்த ஃபினான்சியரும் தெரிஞ்சவங்க தானே. அதனால சிந்தாமணி கிட்ட கூட அந்த ஃபினான்சியர் பத்திரத்த குடுத்துருக்கலாம்ல. அப்படின்ற மாரி விஜயா சொல்றாங்க. உடனே மனோஜ் சொல்றாரு, "ஆமா கரெக்ட்டு தானே. அம்மா சொல்றது கூட. ஃபினான்சியரும் சிந்தாமணியும் ரொம்ப ஃப்ரெண்டு தானே. அதனால அவங்ககிட்ட பத்திரத்த குடுத்து வச்சிருக்காங்க. இதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சுட்டான் இவன்?" அப்படின்ற மாரி மனோஜ் கேட்கிறாரு. உடனே முத்து சொல்றாரு, "டேய் அந்த சிந்தாமணியும், அந்த ஃபினான்ஷியரும் சேர்ந்து ஏதோ பெரிய பிளான் பண்றாங்கடா, இந்த வீட்ட எடுத்துட்டு போறதுக்காக. இது கூட தெரியாம முட்டாள் மாரி 2 பேர் இருக்கீங்களே!" அப்படின்ற மாரி முத்து கத்துறாரு. உடனே மனோஜ் சொல்றாரு, "டேய் எனக்கு ஒண்ணும் சிந்தாமணி மேலயோ, அந்த ஃபினான்ஷியர் மேலலாம் சந்தேகம் கிடையாது. நீ தான் இந்த வீட்ட மொத்தமா எடுத்துட்டு போலான்னு நெனைக்கிற. அதுவும் இப்ப எனக்கு டிவோர்ஸ் வேற ஆயிடுச்சு ரோகிணி கிட்ட. இப்ப என் சொத்து இப்ப யாருக்கு? நீ தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போலான்னு நெனைக்கிறியா?" அப்படின்ற மாரி மனோஜ் கேட்கிறாரு. "அப்பா இவன் ஏன்பா இப்படி என்ன பேசிட்டு இருக்கான்? இவன் இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை இவன் பேசினா, இப்பவே அவன அடிச்சுருவேன்பா. அவன கம்முனு இருக்க சொல்லுங்கப்பா." அப்படின்ற மாரி முத்து கத்துறாரு. உடனே விஜயா சொல்றாங்க, "ஏங்க மனோஜ் சொல்றது என்னங்க தப்பு? சிந்தாமணி கிட்ட இருக்கிறதும் பத்திரமா தானங்க பத்திரம் இருக்கு." அப்படின்ற மாரி விஜயா சொல்றாங்க. உடனே முத்து சொல்றாரு, "அப்பா சிந்தாமணி கிட்ட தான் இந்த பத்திரம் இருக்குன்னு எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கும் தெரியாம தான் வந்திருக்கு. அப்போ சிந்தாமணி உண்மையாவே இருக்காங்க அப்படின்னா,
இப்போ அம்மா ஃபோன் பண்ணா, சிந்தாமணிகிட்ட தான் பத்திரம் இருக்குன்னு அவங்க சொல்லணும். அப்படி சொல்லலன்னா, சிந்தாமணி இதில ஏதோ ஒரு வேலை பாக்குது அப்படின்னு முத்து சொல்றாரு. உடனே விஜயா ஃபோன் எடுத்து, இப்பயே நான் சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி டவுட்ட கிளியர் பண்றேன் பாரு. மனோஜ் டிவோர்ஸ் கூட 50,000 குடுத்து எனக்கு உதவி பண்ணாங்க சிந்தாமணி. சிந்தாமணிலாம் அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிக்கு விஜயா ஃபோன் பண்றாங்க. உடனே சிந்தாமணி ஃபோன் எடுத்துட்டு, சொல்லுங்க மாஸ்டர் என்னாச்சு? ரோகிணி விஷயத்துல ஏதாவது உதவி வேணுமா? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. உடனே விஜயா கேட்குறாங்க, சிந்தாமணி இப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னோட வீட்டு பத்திரத்த எடுத்து அந்த ஃபினான்சியர் உங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்களே, அவங்ககிட்ட குடுத்துருக்கேன். எதுவும் பிரச்சனை ஆகாதுல்ல? அப்படின்னு மாரி கேட்குறாங்க. உடனே சிந்தாமணி, ஆஹா! அப்போ இந்த விஷயம் நமக்கு தெரியாத மாரி நம்ம காமிச்சுக்கிட்டா தான் நல்லது. அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கேட்குறாங்க. அப்படியா மாஸ்டர்? ஃபினான்சியர் கிட்ட குடுத்துட்டீங்களா பத்திரம்? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல மாஸ்டர். ஃபினான்சியர் கிட்ட இருந்தாலும் பத்திரமா தானே இருக்கும். பேங்க்ல இருந்தா என்ன? ஃபினான்சியர் கிட்ட இருந்தாலும் என்ன? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல மாஸ்டர். நான் பேசிக்கிறேன் அந்த தம்பிகிட்ட அப்படின்ற மாரி சிந்தாமணி சொல்றாங்க. உடனே விஜயா அப்பவும் டவுட்டா கேட்குறாங்க. சிந்தாமணி, நாங்க பத்திரத்த அவர்கிட்ட குடுத்தோம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? அப்படின்னு மாரி கேட்குறாங்க. உடனே சிந்தாமணி யோசிக்கிறாங்க. இல்லையே மாஸ்டர், அந்த மாரி என்கிட்ட எதுவும் வந்து சொல்லவே இல்லையே அந்த தம்பி அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க சிந்தாமணி. உடனே சரிங்க சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கட் பண்ணிட்டு, என்னங்க நீங்க சொன்ன மாரி சிந்தாமணி நம்மள ஏமாத்திட்டாங்களாங்க. இந்த வீட்ட நம்மகிட்ட வாங்கிடுவாங்களாங்க அப்படின்ற மாரி பயப்படுறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை சொல்றாரு, இப்போ பயப்பட்டு என்ன பிரயோஜனம்? அவ்வளோதான். சிந்தாமணி இந்த வீட்ட ஏமாத்துறதுக்காக தான் இவ்வளோ பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அது தெரியாம நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏமாந்து, இப்போ எல்லாரையும் நடுத்தெருவுல நிறுத்தி வச்சிருக்கீங்களே! அப்படின்ற மாரி கத்துறாரு அண்ணாமலை. உடனே முத்து சொல்றாரு, அப்பா இது அம்மா தைரியமா இந்த விஷயத்த பண்ணலப்பா. இந்த மனோஜ் குடுத்த தைரியத்தால தான்ப்பா இப்ப எல்லாத்தையும் இது பண்ணியிருக்காங்க அம்மா. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலப்பா அப்படின்ற மாரி முத்துவும் புலம்புறாரு. உடனே மனோஜ் சொல்றாரு, அப்பா அவங்க ரொம்ப நல்லவங்க மாரி பேசுனாங்கப்பா. அதனால தான்ப்பா நம்ம நம்பிட்டேன். சாரிப்பா அப்படின்ற மாரி மனோஜ் சொல்றாரு. உடனே அண்ணாமலை சொல்றாரு, எப்பவுமே ஒரு விஷயத்த உனக்கு உருப்படியா பண்ணவே தெரியாது மனோஜ். நீ எதுக்கு இந்த விஷயத்துல தலையிட்ட? இப்ப எப்படி இந்த பத்திரத்த நம்ம வாங்குறது? இந்த வீடு மட்டும் தான் நம்மகிட்ட இருக்கிறது ஒரே ஒரு விஷயம். இப்ப இந்த வீடும் இல்லன்னா என்ன பண்றதுன்னு எனக்கு இது ஒண்ணும் புரியலையே அப்படின்ற மாரி அண்ணாமலை புலம்புறாரு. உடனே முத்து சொல்றாரு, அப்பா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கப்பா. கண்டிப்பா நான் அந்த வீட்ட வாங்கிடுவோம்ப்பா. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாரி முத்து சொல்றாரு. இப்ப முத்து சிந்தாமணி கிட்ட இருந்து வீட்ட எப்படி வாங்குறாருன்றத பார்க்கலாம்.